ഐ വാസ് 12 years old. പുള്ളിക്കാരന് ഒരു 15-16 വയസ്സേ ഉണ്ടാവുള്ളൂ. അപ്പം തൊട്ട് അറിയാവുന്നതുകൊണ്ട് ഭയങ്കര സന്തോഷമായി എനിക്ക്. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു, കമൽക്കുട്ടി എനിക്ക് ഇനി ഒന്നും വേണ്ട, ഇത് മതി എന്ന് പറഞ്ഞു. അതാടാ നീ നന്നായി ചെയ്തിട്ടുണ്ട്, ഫുൾ ഡയലോഗ്സും പറയാണ്. ഞാൻ അന്തം പെട്ടിരുന്നു. അപ്പം അങ്ങനെ ആദ്യത്തെ അവാർഡ് അതാണ്, രണ്ടാമത്തെ അവാർഡ് ഇതാണ്. ഈ സമയത്ത് ഞാൻ ശശിയേട്ടനെ ഓർക്കുന്നു, എൻ്റെ അമ്മേനെ ഓർക്കുന്നു, ഓഡിയൻസിനെ ഓർക്കുന്നു, മക്കൾ എല്ലാവരും ഞാൻ ഓർക്കാണ്. വളരെ 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 സന്തോഷമുണ്ട്. JFWന് ഭയങ്കര ഒരു നന്ദിയുണ്ട് എനിക്ക്. ഇത്രയും നാളും കഴിഞ്ഞ് എനിക്ക് വിളിച്ച് മൂവി അവാർഡ് തന്നതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട്. ഞങ്ങൾക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട് മാം, സോ വെരി ഹാപ്പി. പക്ഷെ കമൽഹാസൻ സാറിന്റെ വോയിസ് കേട്ട് എങ്ങനെ മനസ്സിലാവാണ്ടിരുന്നത്? മേ ബി അത് പറഞ്ഞ നിങ്ങൾ എന്നെ ദേഷ്യപ്പെട്ടു. വേണ്ട, പറയൂ. അല്ല കമൽ എന്നെ ചീത്ത പറയും. വേണ്ട വേണ്ട ഞാൻ പറയില്ല കേട്ടോ. സോ സ്വീറ്റ് ആൻഡ് സോ വെരി ഹാപ്പി മാം ഫോർ യു. ഒരുപാട് സിനിമ അഭിനയിക്കണം, ഇതുപോലെ ഒരുപാട് അവാർഡ്സ് മേടിക്കണം. ജയറാമേട്ട, ഈ ഒരു സമയത്ത് നസീർ സാർ ഇവിടെ ഉണ്ടായെങ്കിൽ സാർ മാമിന്റെ അടുത്തൊരു വിഷ്, കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. എനിക്ക് നല്ല കോൾഡാണ്, അതുകൊണ്ട് ഞാൻ പറഞ്ഞാൽ നന്നാവില്ല. ഓക്കെ നോ പ്രോബ്ലം. താങ്ക് യു വെരി മച്ച് ഫോർ കമ്മിങ് ആൻഡ് കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. தமிழும் தெரியும்ப்பா, தமிழும் இதுக்கே ஒரு பெரிய கை தருவோம் கொடுத்துறேன் மேடம். தமிழ் எப்போ பேசுவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் மேம். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். சூப்பர் மேம். அதனால எந்த ஏரியா மேடம்? உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்கலாம். நிறைய கேட்க போறேன் மேடம். பட் உங்களோட படங்களுக்கும் உங்க படைப்புகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ரசிகரா சினிமா ரசிகரா ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்ன்றது ஆசை மேம். ஓ தேங்க்யூ. ஏன்னா எங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பிச்சு இந்த படங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் சொன்னாங்க மலையாளம் போகும்போது மட்டும் நீங்க பேசிடாதீங்க. இல்ல அழகா கேட்கலாம், நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தமிழ்ல நீங்க நிறைய படங்கள் பாப்பீங்க. தமிழ் நான் கொஞ்சம் தான் படம் பண்ணியிருக்கேன். எகைன் நான் திருப்பி வர்றதுக்கு காரணம் பாலச்சந்தர் சார் தான். நீ எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2020 அல்ல 2000 என்னை திருப்பி கொண்டு வந்தார். நீ எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தார். அவருக்கு இந்த டைமில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ் படங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மேம்? இப்போ பார்ப்பீங்களா? ஏதாவது நேரம் கிடைக்குமா? உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சினிமாவில் மேம்? ஏங்க குழப்புறீங்க? ஏன் மேம்? ஏன் எதுக்கு? நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நல்லா இருக்கணும். எல்லா படமும் பார்ப்பேன்ப்பா, எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. எங்களெல்லாம் விட இப்போ எல்லாம் வர்றவங்க எல்லா பசங்களும் நல்லா பண்றாங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க. உங்களை பார்த்து தான், உங்களை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இருக்கவங்க எல்லாம் அவ்வளோ அழகா பண்றாங்க. இல்ல நம்மளை விட நல்லா பண்றாங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கட்டும். ரொம்ப நன்றி. You have to see Chechi's 80s movies, that list of 80s from 80 to 90. என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக்சர் 1960